ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கூட சேலஞ்சுக்கு குரு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கான டாபிக் மெடிவலோட சோர்ஸஸை பற்றி நம்ம கேட்க போகிறோம். மெடிவலோட சோர்ஸை பற்றி ஒரு அவுட்லைனாக சோர்ஸ் ஆஃப் மெடிவல் இந்தியாங்கும் போது இப்போது நிறைய இதில் சோர்ஸஸ் ஹிஸ்ட்ரியில் எடுத்து பார்த்தோம்னா எப்படி நம்மளுக்கு ஹிஸ்ட்ரி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம்னா அதோட சோர்ஸஸ் வச்சு தான் இந்த காலத்தில் எந்தெந்த கிடச்சிருக்கு, அந்த மக்களில் எப்படி வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த சோர்ஸஸ் வச்சு தான் நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஹிஸ்ட்ரி நம்ம கண்டுபிடிக்க முடியுது, மேக் பண்ண முடியுது. அப்படி பார்க்கும்போது நிறைய கல்வெட்டுகள், அகழாய்வுகள், அந்த மாதிரி நிறைய சோர்ஸஸ் வச்சு தான் புக்ஸு, லிட்ரேச்சர், அதை வச்சு தான் இந்த மக்கள் இப்படி வாழ்ந்திருப்பாங்கங்கிற கற்பனைக்கு ஹிஸ்ட்ரியை நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம். இப்படி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, இவங்க ஆட்சி காலத்தில் இப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். பொதுவாக பிரைமரி சோர்ஸஸ், செகண்டரி சோர்ஸஸ்ன்னு நம்ம பிரிப்போம். முதன்மை ஆதாரங்கள், இரண்டாம் நிலை ஆதாரங்கள்னு சொல்லி பிரிப்போம். இப்போ இந்த முதன்மை ஆதாரங்கள் கீழே என்னென்னலாம் வரும், இரண்டாம் நிலை ஆதாரங்கள் கீழே என்னென்ன வரும்? சோர்ஸஸில் பிரைமரி செகண்டரின்னு ரெண்டு வருது. பொதுவாக 3 விதமாக சோர்ஸஸ் பிரிக்கிறாங்க. இயர்லி மிடிவல், அப்புறம் மாடர்னு ஹிஸ்ட்ரியை 3ஆக பிரிக்கிறாங்க. அதில் சோர்ஸஸ் கீழே பிரைமரி செகண்டரின்னு வருது. பிரைமரியில் காயின்ஸு, அப்புறம் இன்ஸ்கிரிப்ஷன்ஸு, மோனமெண்ட்ஸு, அப்புறம் செகண்டரியில் லிட்ரேச்சர், புக்ஸு, அப்புறம் டோம்ஸு, பிளேசஸ்ஸு, அந்த மாதிரி நிறையா சோர்ஸஸ் வருது. வெரி குட். ஓகே, குறிப்பிட்டு இந்த நீங்கள் சொன்னீங்க பிரைமரி சோர்ஸஸில் காயின்ஸு, இன்ஸ்கிரிப்ஷன், மொனுமெண்ட்ஸ் வருதுன்னு சொன்னீங்க. அதில் ஒவ்வொன்றா சொல்ல முடியுமா, எக்ஸ்பிளேஷன் கொடுக்கலாமா? பிரைமரி சோர்ஸஸில் இதெல்லாம் வருது. பிரைமரி சோர்ஸஸில் இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பற்றி பார்ப்போம். இன்ஸ்கிரிப்ஷனுக்கு கல்வெட்டுகள், அப்புறம் காப்பர் பிளேட்ஸு. கல்வெட்டுகள் காப்பர் பிளேட்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, கல்வெட்டுகள் ராஜா கொடுத்தது மட்டும்தான் டிஃபைன் பண்ணோம். காப்பர் பிளேட்ஸுங்கிறது கொடுத்தவங்க, அது போக யார் வாங்கியிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம டாக்குமெண்டேஷன் மாதிரி அந்த காலத்தில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. இந்த காப்பர் டீட்டெயில்ஸை கல்வெட்டுகள் நம்ம ராஜா இது கொடுக்கும்போது கோயிலுக்கு கொடுத்தாங்கன்னா தேவதானா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. காப்பர் பிளேட்ஸ் திருவிதாங்கூர் ராஜேந்திர சோழா பீரியட்லையும் சுந்தர சோழா பீரியட்ல அன்பில் பிளேட்ஸ் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகே, காயின்ஸ் ரிலேட்டடா காயின்ஸ் முகமது கௌரி பீரியட்ல கோல்டன் காயின்ஸ் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. கோல்டன் காயின்ஸில் லக்ஷ்மி காடஸோட இது ஸ்டாச்சு பொறிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்க முஸ்லீமு, இருந்தாலும் அவங்க இது இந்து ரிலீஜியன்ஸ் சம்மந்தமாக காடஸ் பொறிச்சதுனால அவர் மதசார்பற்றவர் அப்படிங்கிறது தெரியுது. அப்படி இருந்தாலும் அவங்க இது தங்கத்தில் இது பொறிச்சிருக்கிறதுனால அந்த 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 பீரியடு, அந்த டைம் பீரியடில் அவங்க நல்ல மக்கள் எல்லாமே செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அது போக மற்ற பீரியடில் எடுத்து பார்த்தோம்னா டெல்லி சுல்தானேட்லேயும் காப்பர் டிட்டல், காப்பர் கரன்சி, சில்வர் டங்கா, அந்த மாதிரி நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. அந்த பீரியட்லேயுமே மக்கள் நல்ல செழிப்பாக வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகே, எதுவும் மெனுமெண்ட்ஸ் பற்றி குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? இப்போ மானுமெண்ட்ஸ் என்னன்னா, அந்த மாதிரி பார்த்தோம்னா ஃபோர்ட்டு, பிளேசஸ்ஸு, அப்புறம் டோம்ஸு, அப்புறம் டெம்பிள்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குது சார். டெம்பிள்ஸ் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரா டெம்பிள், அப்புறம் ஒடிசாவில் கோனார்க்கு, சித்தூர். அடுத்து ஃபோர்ட்டு பார்த்தோம்னா சித்தூர் ஃபோர்ட்டு, ஆக்ரா ரெட் ஃபோர்ட்டு, டெல்லியில் இருக்குது. இந்த மாதிரி ஃபோர்ட்டஸ் இருக்குது சார். அப்புறம் குதுப் மினார்ஸ் பார்த்தோம்னா குதுப் மினார் இருக்குது. அது டெல்லி நியரஸ்ட் அந்த சைடு வருது. அப்புறம் இல்துமிஷ் பீரியடில் அந்த மாதிரி அந்த கலை கட்டிடங்கள்லாம் அப்போ தான் சார் ஃபேமஸ் ஆகி டெல்லி சுல்தான் பீரியடில் தான் ஃபேமஸ் ஆகி வந்திருக்கு. ஓகே, வெரி குட். செகண்டரி சோர்ஸஸில் குறிப்பிட்டு புக்ஸை பற்றி குறிப்பிட்டு சொல்லுங்கள். செகண்டரி சோர்ஸில் புக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஃபெரிஸ்டா, டர்கே ஃபெரிஸ்டா எழுதுனா ஃபெரிஸ்டா. அப்புறம் செக்குலர் லிட்ரேச்சரில் அமுக்த மாலிதா கிருஷ்ணதேவராயர் பீரியடில் அந்த பீரியடில் தொகுத்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் சந்த் பர்தாய் பிருத்திவிராஜ் ராசோ அவங்க இதில் தொகுத்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் ரிலீஜியஸில் பார்த்தோம்னா தேவாரம், திருவாசகம், அது நாதமுனி தொகுத்து எழுதியிருப்பாங்க. அப்புறம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் நம்பியாண்டான் நம்பி தொகுத்து எழுதியிருப்பாங்க.
அப்புறம் மெடிவல் பீரியட்ல குறிப்பிட்டு வெளிநாட்டினர் யாரும் இங்கே வந்துருக்காங்களா, அவங்களோட பயண குறிப்புகள் எதுவும் சொல்லப்பட்டிருக்கா, அதை பற்றி சொல்லுங்க. மார்க்கோ போலோ வந்து வந்திருக்காங்க. இங்கே தூத்துக்குடி கயல் போர்ட்டுக்கு வந்து 2 தடவை வந்திருக்காங்க. அப்புறம் நிக்கோலா காண்டி வந்து வந்திருக்காங்க. அப்புறம் ஐபிஎன் பட்டூட்டா வந்திருக்காங்க. அப்புறம் அல்பெரினி வந்து வந்திருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு இந்தந்த பீரியடில் இப்படி இப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக ஒரு டிஸ்கிரிப்ஷன் தெரியாது. ஓகே, சேலஞ்சில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு வெரி குட் பா, தேங்க்யூ. தேங்க்ஸ்.